இந்த மாதிரி பண்ணால் டேன் ரிமூவ் ஆயிரும்னு நினைக்கிறீங்களா? ஸ்கின் டேமேஜ் தான் அதிகமாகும். ஸோ டேனை ப்ரிவெண்ட் பண்ண என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலான்றத சொல்கிறேன், சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ் எல்லாமே ஃபுல் ஸ்லீவாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சன்ரேஸ் நம்ம ஸ்கின்னை டைரெக்டாக பாதிக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது. இது இல்லாமல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ SPF 30+ இருக்க சன்ஸ்க்ரீன், ஆல்சோ PA3+ ஆர் 4+ இருக்கிற மாதிரி சன்ஸ்க்ரீனை சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணியும் டேன் ஆகுது அப்படின்னா நம்ம இன்டேக்கை அதிகம் பண்ணணும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் டயட் எடுக்கலாம், இல்லைன்னா சப்ளிமெண்ட்ஸ் லைக் விட்டமின் சியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீம்ஸ் கண்டெய்னிங் கோஜிக் ஆசிட், ஆர்பியூட்டின், லிக்கரைஸ் இதெல்லாம் வந்து டேனை கிராஜுவலாக ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன், ஆனாலும் டேன் குறையல அப்படின்னா நம்ம கிளினிக்கில் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கெமிக்கல் பீல்ஸ், லேசர் டோனிங், மைக்ரோடர்மாப்ரேஷன் இந்த மாதிரி பண்ணுறப்ப கொஞ்சம் சீக்கிரம் டேன் கிளியர் ஆகும். ஸோ டேனுக்கு குவிக் ஃபிக்ஸ் எதுவும் கிடையாது, கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ஸ்கின் ரிலேட்டட் டிப்ஸ் தெரியணும்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.